நீ ஒரு பைக் ஷோரூம்ல போயிட்டு ஒரு பைக் இஎம்ஐ கேட்டீங்கன்னு வச்சுக்க, கொடுப்பான். ஏன் ஒரு காரை நம்ம இஎம்ஐல கேட்டா கூட கொடுப்பான். ஆனா கோல்டு அண்ட் சில்வர் இஎம்ஐல கேட்டு பாருங்களேன், ஒருத்த கொடுக்க மாட்டான். அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? வாங்க சொல்றேன். இதை நான் ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்ற விஷயத்த நீங்க திங்க் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு பான் புரோக்கர், நீங்க உங்ககிட்ட இருக்க கோல்ட ஒரு 1 லேக் சேல் பண்றீங்க. உங்க ஃப்ரெண்டு ஒரு பைக் ஷோரூம் மேனேஜர், அவர்கிட்ட இருக்க ஒரு பைக்கை 1 லேக் சேல் பண்றாரு. ரெண்டு பேருமே சேம் பிரைஸ்க்கு தான் செல் பண்றீங்க. இஎம்ஐல செல் பண்றதா எடுத்துப்போம். ரெண்டு பேருமே இஎம்ஐல செல் பண்றதுனால ரெண்டு பேருக்குமே இஎம்ஐ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஒரு 10,000 கிடைக்கிறதா நம்ம எடுத்துப்போம். ரெண்டு பேருக்குமே 1 லேக் 10,000 ரிட்டர்ன். இது நீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சேல் பண்றீங்க. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா அந்த பைக்கோட பிரைஸ் 1 லேக் இருந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா டிப்ரிசியேட் ஆயிருக்கும். ஒரு 90,000 எடுத்துக்கலாம். அவர் அப்பயும் 1 லேக் செல் பண்ணிட்டனால இப்போ அவருக்கு 20,000 ரிட்டர்ன். எப்படின்னா அந்த டிப்ரிசியேட் ஆன ஒரு 10,000 பிளஸ் இஎம்ஐ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஒரு 10,000, அவருக்கு 20,000 ப்ராஃபிட். ஆனா அதே உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க 1 லேக் செல் பண்ணீங்களா கோல்டு, இப்போ கோல்டோட பிரைஸ் 1,50,000. நீங்க இஎம்ஐ செல் பண்ணனால உங்களுக்கு 40,000 லாஸ். கோல்டோட பிரைஸ் ஒரு 50,000 ஏறிடுச்சு. பட் நீங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 10,000 எடுத்துறீங்க, உங்களுக்கு 40,000 லாஸ். எந்தெந்த அசெட்ல டிப்ரிசியேட் ஆகுதோ அதோட வேல்யூ குறைஞ்சிட்டே போதும். சச் ஆஸ் பைக்கு, காரு, அப்புறம் ஏசி, ஃப்ரிட்ஜ், இதெல்லாம் தான் வந்து டிப்ரிசியேட் ஆகிற அசெட். இதெல்லாம் நம்ம தலையில இஎம்ஐல கட்டத்துக்கு முன்னாடி ஓடி வருவானுங்க. ஆனா அப்ரிசியேட் ஆகிற அசெட்டை எவனுமே நமக்கு இஎம்ஐல கொடுக்க மாட்டான். ஓ அப்படியா விஷயம். இதே மாதிரி ஃபினான்ஷியல் கண்டென்ட்டை நீங்க இன்ட்ரெஸ்டிங்கா அண்ட் ஜாலியா லேர்ன் பண்ணணும்னா என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.